கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெயிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாய் வருகிறேன். இந்த வார்த்தை கொண்டு உங்களுடைய ஜனத்தோடு பேசும். உடைய ஆசீர்வதியும் உடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தந்தர்கள். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. இளைப்பாறுதல் அல்லது மன அமைதி, தன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் வேண்டுமென்று விரும்பாத எந்த மனிதனும் கிடையாது. தெய்வ நம்பிக்கை இருக்கலாம், அல்ல தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். யாராக இருந்தாலும் மனித வாழ்க்கையில் மனிதன் தேடுகிறது நிம்மதியை தான் தேடுகிறது. நிம்மதியை தேடி அவன் பல வழிகளிலே அவன் நடக்கிறான். தன்னையுடைய மனது விரும்பின காரியங்களை அவன் நிறைவேற்றி அதன் மூலமாக தன்னுடைய இருதயத்துக்கு ஒரு இளைப்பாறுதல், வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்குமா என்று மனிதன் தேடி அலைகிறதை பார்க்கிறோம். அல்லது மதங்கள், மார்க்கங்கள், தத்துவங்கள் இவைகளுடைய போதனைகள் இதன் மூலமாக நடந்தால் தன்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா என்று மனிதன் தேடி அலைகிறான். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் உயர்ந்த பதவியில் தேசத்தினுடைய மிகப்பெரிய பதவிகளுக்கு வந்தாலும், அல்லது அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவிக்கு வந்து ஆளுகை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும், அதிகாரம் உடையவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, மனிதன் என்று இருக்கும்போது அவனுக்கு இளைப்பாறுதல் தேவை. அவன் சரீரத்துக்கு எப்படி இளைப்பாறுதல் தேவையோ அதே போலுடைய அவனுடைய ஆன்மாவுக்கு, இருதயத்திற்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. இதை தேடிதான் மனுஷன் அலைந்து கொண்டே இருக்கிறான். தெய்வ நம்பிக்கையுடையவர்கள் தெய்வத்தின் வழி என்று சொல்லி போய்கொண்டே இருக்கிறார்கள். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட தத்துவத்தின் அடிப்படையில் கிடைக்குமா என்று தேடத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை தருகிறதா என்றால் இல்லை. ஆனால் தான் வேதத்தில் கர்த்தர் சொன்னது, நீங்கள் வழியில் நின்று பூர்வ பாதையை வேண்டு கேட்டு விசாரியுங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொல்வதை பார்த்திருக்கிறோம். யார் என்ன கருத்து சொன்னாலும் அதில் என்ன உண்மை இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து அறிந்து கொள்வதுதான் மிகச்சிறந்த காரியம். அதுபோல் பல வழிகளை குறித்து நீங்கள் கேட்டிருக்கலாம், பல தத்துவங்கள் குறித்து கேட்டிருக்கலாம். நம் பூர்வ பாதை எது என்று நல்ல வழியிலே நடக்க வேண்டுமானால், உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமானால், அந்த இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்பதற்குரிய காரணத்தை அறிந்து கொண்டால் அந்த காரணத்தினுடைய தாற்பயத்தை நாம் சரி செய்யும் பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும். அவனுடைய காரணம் என்ன? மனித வாழ்க்கையில் அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் என்கிற வித்து. நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், நல்லது செய்ய முடியவில்லை. தீமை செய்யக்கூடாது நினைக்கிறான், ஆனால் தீமை செய்கிறான். யாரும் எந்த பிள்ளைகளுக்கு போய் சொல்லிக் கொடுப்பதில்லை, தானாகவே அவனுடைய வாழ்க்கையில் அது வருகிறது. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் பாவம் என்கிற வித்து இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ளே சமாதானம் என்பது இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
இயேசுவே வழி, அவரை நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வசனம் என்ன சொல்கிறது? நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்க. இயேசுவே வழி. எதற்கு அவர் வழியாக இருக்கிறார்? பாவத்தில் வீழ்ந்த மனுக்குலத்தை மீட்கிற இரட்சகராக அவர் வழியாக, வழிகாட்டி அல்ல, அவரே வழி. மற்ற மத போதகர்கள் தத்துவ ஞானிகள் வழிகாட்டினார்கள், இப்படி இருந்தால் நீ நல்லா இருக்கலாம் என்று. ஏற்று சொன்னால் நானே வழி, என் வழியாக நீ வரும்பொழுது, என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற அந்த பாவம் என்கிற அந்த காரியத்திலிருந்து உனக்கு மன்னிப்பையும் விடுதலையும் தருகிறேன். இயேசு என்றாலே தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்று அர்த்தம். ஆகவே மனுக்குலத்தின் பாவத்தை மீட்க தான் இயேசு வந்தார். ஆனால் அவர் சிலுவையில் மரித்ததுக்கு காரணம் பாவிகளை ரட்சிக்கும்படி அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். என் பாவத்தை மன்னித்தார் ஐயா, உங்கள் பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்க. நீ யாராக இருக்கலாம்? கிறிஸ்தவரா, கிறிஸ்தவர் அல்லாதவரா, தெய்வ நம்பிக்கையுடையவரா, தெய்வ நம்பிக்கை இல்லாதவரா என்பதல்ல கேள்வி. மனிதனாய் பிறந்த வாழ்க்கையில் பாவம் என்பது இருக்கும்போது அதை மன்னிக்க வல்லமை உடையவர், அதற்காக ஜீவன் தந்தவர் ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசுதான். அதான் அவர் திரும்பவும் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனும். அவர் தான் வழி. அப்படியானால் எந்த நல்ல வழியிலே நடவுங்கள்? இரட்சணியத்தின் வழியிலே நடவுங்கள். கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசத்தை வைத்து என் பாவத்திற்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்ற விசுவாசத்தை உடையவளாய் நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் பாவம் கழுவப்பட்டு மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, முக்தி அடைவதை குறித்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வரும். சொர்க்கமா நரகமா என்ற கேள்வி அல்ல. இயேசுவே வழியாக போகும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய வழிகளில் நடக்கும், இரட்சணிய வழியில் நடக்கும்போது சமாதான இளைப்பாறுதல், சந்தோஷம், விடுதலை மாத்திரமல்ல, சுகம், ஆரோக்கியம் வருகிறது மாத்திரமல்ல, நித்தியத்தின் வழியிலே நாம் நடக்கிறோம். முக்தியை குறித்தோர் நம்பிக்கை, நித்தியத்தை குறித்தோர் நம்பிக்கை கொடுப்பது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேற எந்த ஒரு தத்துவத்திலேயோ வேற எந்த மத கோட்பாடுகளுக்குள்ளோ நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை நாம் பார்க்க முடியாது. இயேசுவிடத்திலே அதை நாம் பார்க்க முடியும். ஆனால் முதலாவது நீங்கள் நடக்க வேண்டிய வழி ரட்சிப்பின் வழியிலே நடவுங்க. கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இரண்டாவதாக நாம் எதிலே நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்றால், யோவான் எழுதின 3ஆம் நிருபத்தில் 3ஆம் வசனம், அதில் சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டு, நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி. இரண்டாவதாக நாம் நடக்க வேண்டிய வழி எதென்றால் சத்தியத்தின் வழியிலே நாம் நடக்க வேண்டும். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவர் சத்தியங்களை கொடுத்திருக்கிறார்.
பழைய ஏற்பாட்டிலே 10 கற்பனைகள், நீதி பிரமாணம், நியாய பிரமாணம் என்று இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது நான் உங்களுக்கு ஒரு புதிய கற்பனை நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பிரதானமான கற்பனைகள் என்று நாம் எடுப்போமானால் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் தேவனாய்க்கிடத்தில் அன்பு கூர்வாயாக. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் புதிதாக ஒரு கற்பனை அவர் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற கற்பனை என்ன தெரியுமா? யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இது 3வது கற்பனை, புது உடன்படிக்கையின் கற்பனை. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள், சபையில் ஒருவர் அன்பாயிருங்கள், சமுதாய நிலைமையிலும் ஒருவர் அன்பாயிருங்கள். எளிமையான ஒரு கட்டளை. இந்த சத்தியத்தை கை கொள்ள ஆரம்பித்தால், இதன் வழியிலே நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் பெற்ற இளைப்பாறுதல், சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்து நிற்கும். ஆண்டவர் கொடுத்த சத்தியங்கள் இருக்கிறது. மத்தேயு 5, 6, 7 நிருபங்களில் இருக்க கொடுக்கப்பட்ட சத்தியங்கள். பெற்றோர்களை கனம் பண்ணுவது, மனைவிடத்தில் அன்பு கூறுவது, புருஷனிடத்தில் அன்பு கூறுவது, கனம் பண்ணுவது, பிள்ளைகள் பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதை கை கொள்ளுகிற பொழுது உங்கள் ஆத்மா இளைப்பாறுதல் எப்பொழுதும் தங்கி இருக்கும். இந்த இரட்சணியத்தின் மேன்மை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். 3வதாக மீகா உடைய தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம், மனுஷனின் நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கேட்கலாம். மனத்தாழ்மையோடு நடவுகள். முதலாவது ரட்சிப்பின் வழியிலே நடவுங்கள், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு. 2வது அவர் சொன்ன சத்தியத்தின் வழியிலே நடவுங்கள். 3வது தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடவுங்கள். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியம் உன் பணத்தை அல்ல, உன் காணிக்கை அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய காணிக்கையை பார்க்கலாம், தேவன் உங்கள் வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். பெருமையோடு காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? இருமாப்போடு காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? தாய் தகப்பனை கவனிக்காமல் காணிக்கை கொண்டு போய் போட்டு என்ன பிரயோஜனம்? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதைகளுக்கும் அநாதைகளுக்கும் உதவியை கரம் நீட்டாமல் ஆலயத்தில் கொண்டு போய் கர்த்தர் விரும்புகிறார் என்று காணிக்கை படைப்பதில் என்ன பிரயோஜனம்? காணிக்கை அல்ல காணிக்கை கொடுக்கிற மனிதன் உங்களைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதாரா என்பதுக்கு அல்ல கேள்வி. தெய்வத்திற்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் தேவனுக்கு முன்பாக பெருமை உள்ளவர்களாக இருப்பீர்கள், ஆனால் தேவன் அதை விரும்ப மாட்டார். அதான் இயேசு சொன்னார், நான் சாந்தவும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க. மனத்தெளிவின் மனம் பரியந்த தம்மை சாட்சிதான்.
கர்த்தருக்கு முன்பாக, தெய்வத்துக்கு முன்பாய் மன தாழ்மையாக நடக்க நீங்கள் பழகுவீர்களானால், மனத்தாழ்மை உள்ளவனுக்கு தேவனுடைய இரக்கம், தெய்வ கடாட்சம், தேவ கிருபை, தேவ தயவு. இதை ஒருவர் சொல்லும்போது இப்படி சொல்கிறார், மலையிலிருந்து ஒரு நதி புரண்டு பள்ளத்தாக்கை நோக்கி வருவது போல அந்த தேவனுடைய கிருபையானது, அந்த தேவனுடைய வல்லமையானது, தேவனுடைய அனுகிரகமானது, தேவனுடைய கடாட்சமானது, தேவ இரக்கமானது உங்களை உங்கள் குடும்பத்தையும் தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக துதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்க ஒவ்வொரு பேராய் ஆசீர்வதி. உடைய ஆத்துமா இளைப்பாறுதலிலே இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.